Hi friends, welcome to GD Lassities. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க உங்களுடைய क्वेश्चनக்கான ஆன்சர் செக்ஷனை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா மதுமிதா, how to calculate cut off for 3 years LLB EVS human rights skilled paper subject and non முதல்வன் இன்க்ளூட் பண்ணணுமாக்கா? உங்களுடைய மேஜர் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுடைய மேஜர் வந்து எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வைக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அக்கா 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு எப்போக்கா அப்ளிகேஷன் போடுவாங்க? ஜூன் லாஸ்ட்டு ஜூலை 1 ஆகிடும் 3 இயர்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அக்கா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணவும் சொல்லுங்க அக்கா. எஸ், கண்டிப்பாக வீடியோ போடுவேன், நீங்கள் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சய், மேம் அப்ளிகேஷன் போடும்போது 12th டிசி கேட்குறாங்க, டிசி இன்னும் ஸ்கூலில் தரல மேம், டிசி இல்லை முடியாமா, டிசி கூட அப்புறம் ஆன்லைனில் போடலாமா? சஞ்சய், நான் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருந்த பிறகு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசி இல்லைன்ற பட்சத்தில் ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ரிக்வஸ்ட் லெட்டருடைய ஃபார்மேட் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போதைக்கு அப்ளிகேஷன் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி வாங்க முடியலன்ற பட்சத்தில் இந்த ரிக்வஸ்ட் லெட்டரை வந்து நீங்கள் என்கிட்ட இப்போ டிசி இல்லை, டிசி ஒன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்ட பிறகு நான் வந்துட்டு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் லெட்டரில் எழுதிடுங்க. எழுதிட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அந்த டிசி கேட்குற இடத்துல. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசி ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியுடைய மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டிசியை வந்து ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுதான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சொல்யூஷனாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகேஷ், அக்கா 87 நான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். 7.5 ரிசர்வேஷன், 1 to 10 கவர்மெண்ட் ஸ்கூல், +1 +2 கவர்மெண்ட் எய்டட் கிடைக்குமா? நோ, நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் எய்டடில் படிச்சிருந்தா 7.5 ரிசர்வேஷன் கீழே நீங்கள் வர மாட்டீங்க. 87% வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆறுமுகம், மேம் எல்எல்பி கோர்ஸுக்கு ஜூலை தான் அட்மிஷன் போடுவாங்க, அப்போ ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கூட வந்து இருக்காது மேம், அப்போ எப்படி அப்ளை பண்ணுறது? ப்ளஸ் ஓவரால் பர்சன்டேஜ் கட் ஆஃப்க்கு கன்சிடர் பண்ணுவாங்களா ஆர் கோர் சப்ஜெக்ட் பர்சன்டேஜாக கம்? அதாவது ஜூலை மந்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வரலன்ற பட்சத்தில் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கண்டிப்பாக வந்து அவங்க வைக்க சொல்லுவாங்க, அதுக்கான சான்ஸ் கொடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஓவரால் பர்சன்டேஜ் நீங்கள் எந்த மேஜர்னு தெரிஞ்சால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல முடியும். ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன், மோஸ்ட்லி எல்லா மேஜருக்குமே வந்து வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நீங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்னு. அதனுடைய வீடியோடைய லிங்க்கை வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா, அக்கா நான் பிசி 84 எனக்கு சீட் கிடைக்குமா? 84% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். சஞ்சய், கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டால் கன்ஃபார்மாக சீட் கிடைக்குமா மேம்? கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டால் உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் வந்து சீட் கொடுப்பாங்க. 100% சீட்டு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? உங்களுடைய கட் ஆஃப் ஹையாக இருக்குதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். உங்களுடைய கட் ஆஃப் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷயா, அக்கா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு அண்ட் 88 கட் ஆஃப் வச்சுருக்கேன், இப்போ நான் அப்ளை பண்ணால் கிடைக்குமா, சான்ஸ் இருக்கா? 88% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணன், அக்கா 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பிக்கு சீட் வேகன்சி எவ்வளோ ப்ளீஸ் ரிப்ளை மீ? 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பிக்கு வந்துட்டு டோட்டலாக வந்து 15 காலேஜஸ் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் காலேஜஸ். அதில் ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே வந்து டிஃப்ரென்ஸ் 180
80 அந்த மாதிரி சீட் வேக்கன்சிஸ் இருக்குது. எவ்வளோ சீட் வேக்கன்சி ஒவ்வொரு காலேஜுக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி, எக்ஸ் ஆர்மினா எந்த சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும் மேம்? எக்ஸ் ஆர்மினா வந்து எந்த சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கேட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அக்கா நான் எஸ்சி கேஸ்ட் 58க்கு கிடைக்காது, நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம். பிரியா, ஐடி ப்ரூஃப் எதுனா கேட்பாங்களா சிஸ்டர்? ஐடி ப்ரூஃப் எது வந்து நான் அப்ளைடுக்கு அப்ளை பண்ணேன், எந்த ஐடி ப்ரூஃபும் வந்து கேட்கல. நீங்கள் அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்திகா, டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் பேச்சுலர் சர்டிஃபிகேட் இருக்குது, தேவைப்படுமா? இதை பற்றி எனக்கு தெரியல அஸ்திகா. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பீஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா? அது ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதா? கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன், அக்கா நான் எஸ்சி, என்னோட கட் ஆஃப் வந்து 80, எனக்கு பிஏஎல்எல் 80% வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா லூசர் கோல், இனிஷியல் 10th முன்னாடி இருக்குது, 12th பின்னாடி இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு சொல்கிறது தெரியல. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே வந்து 10th இருக்கிற நேமு இனிஷியல் எப்படி இருக்குதோ மார்க் ஷீட்டில் அதை தான் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. 12th இருக்கிற மாதிரி பண்ணணுமா எனக்கு என்ன தெரியல, நான் வேணால் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா லாவண்யா, 72% கிடைக்குமா? 72% கஷ்டம், நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம். அஸ்திகா, அக்கா ஃபாதர் டெத் சர்டிஃபிகேட் இருக்கு, அது கூட தேவையா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மதியழகன், 8th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தேன் மேம். 7.5 ரிசர்வேஷன்ஸ் 7.5 ரிசர்வேஷன் கீழே நீங்கள் வரமாட்டீங்க மதியழகன். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து 8th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே வரமாட்டீங்க. ஓகேங்களா? மின்மினி, என் கேள்விக்கு தெளிவான பதில் கொடுத்ததற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் மேடம். வெல்கம் மின்மினி. எல்லாருடைய கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.